ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல இன்ஸ்டாகிராம் வச்சு நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டாகிராம் எப்படி ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நீங்கள் ரீமார்க்கெட்டிங் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ளஸ் காஸ்ட் பர் லீடர் ரெடியூஸ் ஆகும் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டீங்க. ஸோ இது எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் நான் எப்படிலாம் டார்கெட் பண்ணலாம் சொல்லி கேட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம லைவாக சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சு ரீமார்க்கெட்டிங் பண்ணால் எந்த கேம்பெயின் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் லீடு, ஸோ அந்த மாதிரி எந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிராஃபிக் எடுத்துக்கிறேன். டிராஃபிக்ல நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிராஃபிக் என்ன பண்ணுவோம், ஃபாலோவர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன மாதிரி ரீமார்க்கெட்டிங் சொல்லி அப்படி போவோம், நம்ம டேரெக்டாக வந்து ஆட் செட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதா இருந்தால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வந்து நம்ம மெட்டாட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பிகாஸ் நம்ம நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆடுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ டைரெக்டாக உங்களோட ஆட் செட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு வந்து நம்மளோட கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அண்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவே நான் லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி லீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவே என்கேஜ்மெண்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி கான்வர்சேஷன் அதிகப்படுத்தலாம். அதுதான் என்னோட கான்செப்ட். இன்னைக்கு நான் வந்து சூஸ் பண்ணியது டிராஃபிக் கேம்பெயின். ஸோ டிராஃபிக் கேம்பெயின் என்னோட கன்வர்ஷன் லொகேஷன் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ டேரக்டாக நம்ம என்ன பண்ணோம், டீடைல் டார்கெட்ல வந்து நம்ம ரீமார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டைரெக்டாக ஆடியன்ஸ் செக்ஷன் வந்துருங்க. ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே ரீடார்கெட்டிங் பண்ணும்போது அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆட் ஆகிடும். ப்ளஸ் இங்கே நீங்கள் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் யாரை ரீடார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஆட் ஷோ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபர்தர் லிமிட் டு ரீச் ஆட் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து நம்ம ரீடார்கெட்டிங் பண்ண போகிறோம். இப்போ எதை யூஸ் பண்ணி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ரீடார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் வச்சு ரீடார்கெட் பண்ணும்போது என்னால் குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. அதே தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போகிறேன், கஸ்டம் ஆடியன்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ்ஓஸ் அண்ட் மெட்டாசோஸ் நான் சூஸ் பண்ண போது மெட்டாசோஸ். ஸோ மெட்டாசோஸ் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதுதான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேலே கனெக்ட் ஆகிடும். யூஎஸ்ஓஸில் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணி கீழே வந்து பார்த்தா ஈவெண்ட்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்காக தான். இதுவே லீடு இருந்தால் லீடு வரும், என்கேஜ்மெண்ட்னா என்கேஜ்மெண்ட் வரும். இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஸ்டார்டட் ஃபாலோவிங் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். இப்போ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணா அகைன் ரீடார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டாம். அது என்னோட அப்ஜெக்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஹூ என்கேஜ் வித் திஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். யாரெல்லாம் உங்களுக்கு லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள நீங்கள் ரீடார்கெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படின்னா பீப்புள் ஹூ விசிட்டட் யுவர் ப்ரொஃபைல்ஸ் விசிட் யுவர் அக்கௌண்ட், அதாவது உங்கள் ப்ரொஃபைல் யாரெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்கும் நீங்கள் ரீடார்கெட் பண்ண முடியும். இல்லை என்கேஜ் பண்ண ரீடார்கெட் பண்ண முடியும். என்கேஜ் வித் எனி போஸ்ட், உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு என்கேஜ் பண்ணாலும் நீங்கள் அவங்க டார்கெட் பண்ண முடியும். ஸோ அப்போ வித் ஆட் இருந்தாலும் சரி, என்கேஜ் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஹூ என்கேஜ் வித் யுவர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், யாரெல்லாம் உங்களோட அக்கௌண்ட் என்கேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரீடார்கெட் பண்ணலாம். ரீடார்கெட் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே டேஸ் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு ஒரு 180 டேஸ் கொடுத்துக்கிறேன். 180 டேஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீமார்க்கெட்டிங் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ரீமார்க்கெட்டிங் கொடுத்துறேன். ஜஸ்ட் கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கான கஸ்டம் ஆடியன்ஸ் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் அப்புறம் தான் ஆட் வீடியோஸோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் ஆட் லான்ச் பண்ணலாம். இப்படி லான்ச் பண்ணும்போது எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலோட என்கேஜ் பண்ணவங்களே உங்களால் வந்து ரீடார்கெட் பண்ண முடியும். இதனால குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு புரியல, பட் அதனால இப்போ கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் என்ன நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் லெவல்ட்டான குறித்து ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.